யார் செய்ய போறா? ஹாய் சொல்லு தர்ஷன். தன்ஷி பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங் வந்து நூடுல்ஸ் கிண்ட போகிறாங்க. இது எப்படி நைட்டுக்கு டின்னரா ஈவினிங் ஸ்நாக்ஸா? ஈவினிங்க்கு ஃபுட்டு மாதிரி. என்னென்ன எடுத்துருக்கீங்க? இது ஒரு ஆனியன் எடுத்துருக்கேன், அப்புறம் கேரட் எடுத்துருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை. இது போதுமா அந்த ஒரு பாக்கெட்டுக்கு? போதும். ஓகே, சீக்கிரம் கட் பண்ணி செஞ்சு காமிக்கிறீங்க உங்கள் நூடுல்ஸை எப்படி இருக்குன்னு இப்போ நாங்கள் பார்க்குறோம். ஆக்சுவலி தன்ஷி வந்து நூடுல்ஸ் செய்யறதெல்லாம் வந்து பெரிய ஆள். கட் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்க என்னென்ன கட் பண்ணியிருக்காங்க தன்ஷிகா. வெங்காயம், கேரட், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஓகே, பாக்கெட் எங்கே இருக்கு? இதில் வந்து 2 இருக்கு. ரெண்டு இப்போ கிண்டி 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட போகிறாங்க. ஃபர்ஸ்ட் சிம்னி ஆன் பண்ணிக்கோ. ஆன்ல தான் இருக்கு, கையில் ஆன் பண்ணிக்கோ. இப்படியா? இரு 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 வர. ஆஹா போதும் போதும், ஒன்று போதும், ஒன்றுலேயே இருக்கட்டும். ஆயில், கரண்டி, சின்ன கரண்டி எடுத்துருக்கேன். ஆயில் எங்க இருக்கு? ஆயில் இருக்கிற ஆயில் எல்லாத்தையும் போதும். போதும், இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கோ. கடைக்கெல்லாம் படாது, கருவேப்பிலை போடும்போது தான். அடுத்து 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 ஓகே. கொஞ்சமாக ஃபுல்லாலாம் வேணாம், போதும் 2 தானே. இன்னும் கொஞ்சமாக ஊற்றுங்க, போதும். போதும். சேர் எடுத்துகிட்டு வந்து போட்டு உக்காந்துட்டோம். மேகிக்கா எப்போ நூடுல்ஸ் தருவாங்கன்னு. மேஜிக் மசாலான்னு போட்டுக்காம இருக்கா? நான் செக் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் இப்போது மசாலா போட போகிறீங்களா? ஓகே, போடுங்க. தண்ணி ஊற்றி நீ கிச்சனை இன்னும் ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கு. உன்னை குக் பண்ண விட்டதே தப்பாக போயிடுச்சு. என் கிச்சனை வந்து போட்டு கஜ கஜன்னு ஆக்கிட்டு இருக்கா. என்ன செய்யலாம் அக்காவை? போதும், அப்படியே டஸ்ட்பினில் போட்டிருக்கா வர. மிளகா
தர்ஷனுக்கு நூடுல்ஸ் கிடையாது, உனக்கு இல்லை. தர்ஷன் பங்கு நான் சாப்பிட போகிறேன். கொதிச்சிச்சு, போடுங்க. ஸ்லிம்மில் வச்சா என்னைக்கு வேகிறது? தன்ஷியோட குக்கிங் வேற லெவல். இன்னைக்கு நூடுல்ஸ் செஞ்சுட்டு இருக்கா. ஏன்னா ரொம்ப கஷ்டமான குக்கிங் ஆச்சு அது. நீங்க டாட்டாலாம் காமிச்சிங்கன்னா வராது. ஆஃப் ஆயிடும். 2ல் வச்சு விட்டா. ஸ்பீடு 3 வரைக்கும் இருக்கு, போதும். அந்த ஆயில், அந்த ஸ்மெல் எல்லாமே டைரக்டா மிஷினுக்குள்ள போயிட்டு இருக்கு. மேகி ரெடியாக போகுது. அதுக்குள்ள நம்ம பிளேட் ரெடி பண்ணியாச்சு. லாஸ்ட்ல இந்த கொத்தமல்லி தூக்கிட்டோம்னா அக்கா பண்ணி ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரப்போதா? தன்ஷியோட குக்கிங் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா முடிய போகுது. சூப்பராக நூடுல்ஸ் வந்து செஞ்சுட்டா. எல்லாம் உடஞ்சி போய்கிட்டு அதான் அப்படியே இழுத்தா நல்லா இழுத்துடும். நீ தான் உடைச்சி போட்டிருக்க. உடச்சி போட்டால் நல்லா. நான் சிலதெல்லாம் பார்த்துருக்கேன் யூடியூப்ல, நூடுல்ஸ் அப்படியே இழுப்பாங்க. அது உடைக்காம போட்டா அப்படி வரும். நீ வந்து ஃபுல்லா வந்து நொறுக்கி போட்டிருக்கு, அதனால எல்லாம் நொறுங்கி போய் கிடைக்கும். போதுமா? இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணுமா? ட்ரை ஆகணும். சூப்பரா தன்சி நூடுல்ஸ் செஞ்சிருக்கா. இப்போ நாங்கள் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரா பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். அப்படியா? போதும், ஆஃப் ஆயிடுச்சு. அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிடும். தன்ஷியோட நூடுல்ஸ் ரெடி. ஓகே, பிளேட் எடுத்துட்டு டைனிங் டேபிளுக்கு போயிடலாமா? இப்போ இதை 2ஆ பிரிக்கணும், பிரச்சனை வராமல் பிரிக்கணும். நான் இருக்கட்டும் இருங்க. இப்போ இதை வந்து 2ஆ பிரிக்கணுமா? அங்கே கரெக்டாக இருக்கா? எனக்கு வேணாம், நீங்களே சாப்பிடுங்க. கொத்தமல்லி தூவ மறந்தாச்சு. சரி வேணாம், விடு. அப்படியே சாப்பிடும்போது தூக்கிக்கலாம். ஓகே, எப்படி இருக்கு டேஸ்ட்டு? தன்சி செஞ்சது அவளே சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படிமா இருக்கு? உனக்கே பிடிச்சிருக்கா? கரெக்டாக 6:30 மணிக்கு, ஈவினிங் 6:30 மணிக்கு நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்றாங்க. டெய்லிக்கு நாங்கள் வாங்கி தரமாட்டோம். மாதத்துக்கு ஒரு நாள் தான் நூடுல்ஸ்லாம் வீட்டில் வாங்குவோம். அதுவும் எப்பயாச்சும் நான் போனாதான். அதுவும் உங்கள் அப்பா வாங்கவே மாட்டார். நான் பர்ச்சேசிங் பண்ணும்போது சரி பசங்க சாப்பிடுவாங்களேன்ட்டு நான் மாதத்துக்கு ஒரு டைம் நூடுல்ஸ் வந்து எடுத்துகிட்டு வருவேன். அவன் ஷாப்பிங் போனான்னா எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு வந்துடுவான். டேஸ்ட் நல்லா இருக்கா? ஓகே, சாப்பிட்டுட்டு ஹோம்ஒர்க் பண்ணுங்க. பாய் சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தன்சி செஞ்ச நூடுல்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோஸ் பார்க்கலாம்.